ஹைதராபாத் இங்கே வந்து கராச்சி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குது. பல வருஷமாக இயங்கிட்டு இருக்கு, நல்லா சிறப்பாக ஓடிட்டுருக்குது. அதில் வந்து ஹிந்து முஸ்லீம் யாரும் பாகுபாடு பார்க்காம நல்லா போய் சாப்பிட்டு வருவாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வருவாங்க. இப்போ இந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்தது பிறகு பிரச்சனை அதிகமாச்சா, அப்போ வந்து இந்த சங்கிகளுக்கு உடனே தேசபக்தி முத்தி போய் பஜ்ரங் தள் குரூப் என்ன பண்ணியிருக்கானுங்க, நேராக போய் இந்த கராச்சி ரெஸ்டாரண்ட்டை போய் அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க. என்ன ஐடியா அவனுக்கு, இது வந்து ஒரு முஸ்லீம் கடைன்னு நினச்சிட்டு அடிச்சுட்டானுங்க. கடைசியில் அதோட ஓனர் யார்டான்னு பார்த்தாக்க ஒரு ஹிந்து. அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை போது அவர் ஏற்கனவே கராச்சியில் இருந்திருக்கிறாரு, இதே ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கிறாரு. இந்திய பிரிவினையில் வந்து என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய கடையெல்லாம் இழுத்து மூடிவிட்டு நம்ம இந்தியாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஹைதராபாத்தில் வந்து செட்டில் ஆகிட்டார். செட்டில் ஆகி அதே மாதிரி அந்த பேர் அவர் பிறந்த இடத்த என்றைக்குமே மறக்க முடியாது இல்லையா, அதனால் அது ஞாபகார்த்தமாக கராச்சி ரெஸ்டாரண்ட்னு வச்சுருந்தார். அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமுக்கோ ஹிந்துவுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் வந்து என்ன, அது ஒரு ஊர் பேர், அவ்வளோதான். நமக்கு अதாவது हैदराबाद के अंदर एक कराची रेस्टोरेंट है, उसके ऊपर ले जाके ये बजरंग दल के लोग पहुंच गए, वो हिंदू मुस्लिम पे आ गए। अब बाद में पता लगता है कि ये कराची जो रेस्टोरेंट है ये हकीकत के अंदर हिंदू है और उसका नाम है खेमकर रम्मानी, जो कराची से आए थे। अब हिंदू का था, तोड़ फोड़ दिया। कमाल बात यह कि पुलिस साथ में खड़ी है हैदराबाद में। अब बजरंग दल, एक होता है अनपढ़ और एक होता है कूपड़। कूपड़ जो अनपढ़ से भी नीचे होता है। சொன்னார் பார்த்தீங்களா, இந்த பஜ்ரங் தள் வாலேக்கும் திமாக் ஹை நை அப்படிங்கிறாப்புல. ஏன்னா மூளை இல்லாதவனுக்கு தானே, அதாவது என்ன செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் அந்த மைண்டுலாம் கிடையாது அவனுக்கு. அங்கேருந்து வர வேண்டியது எதையாவது அடித்து பிடிச்சி உடச்சிட்டு போய் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது, இந்த மாதிரி நாங்கள் வந்து அடைச்சி உடச்சிட்டோம். உடனே அவங்க ரொம்ப பிஜேபி குரூப்லாம் ரொம்ப இந்துத்துவவாதிகள்லாம் ரொம்ப மனசு இது பண்ணி அவங்களுக்கு பண முடிப்புலாம் கொடுப்பானுங்க. இது வழக்கமாக நடக்கிறது. அந்த மாதிரி ஒன்று தான் இந்த கிறுக்கனுங்க செஞ்சுருக்கானுங்க. தேசபக்திக்கும் ஒரு ஆள் வந்து கராச்சி ரெஸ்டாரண்ட்னு வச்சு நடத்துறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? இப்போ வந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த ஆர்எஸ்எஸ் குரூப் இருக்குத, இது வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் எதிரிகள் கிடையாது, இந்துக்களுக்கும் எதிரி. ஆனால் பல முறை சொல்லியிருக்கிறோம். அது இப்போ நிரூபணமாக இருக்குது. இவர்கள் வந்து என்றைக்குமே எந்த மனித குலத்துக்கு எதிரி இவர்கள். இந்த ஆர்எஸ்எஸ் குரூப்பு, பஜ்ரங் தள் குரூப்பு, இந்து முன்னணி, இப்படி எந்த அளவு பேரில் வந்தாலும் சரி, அத்தனை பேருமே மனித குலத்துக்கு எதிரியானவர்கள் இவர்கள். அதுதான் நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இவர்கள் வந்து முஸ்லீம் பேருங்கன்னு நினச்சிட்டு அடித்து உடைச்சானுங்க. கடைசியில் அது ஹிந்து கடையாக போயிடுச்சு. அது அடுத்து பாருங்கள், பாகிஸ்தானில் உள்ள கராச்சி, அங்கே உள்ள ஒரு இடத்துல தான் அதாவது இளைஞர்கள் எல்லாரும் வந்து கஞ்சா அஃபீன் அப்படின்னு வந்து கும்பலாக உட்காந்து அடிச்சிட்ருக்குறானுங்க. ஒரு நாடு, இதில் வந்து பெரிய பேர் வேறு இஸ்லாமிய நாடு நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாமிய நாடு நாங்கள் வந்து முஸ்லீம் உம்மாவை உண்டாக்க போகிறோம் அப்படின்னு ஒரு குரூப் அங்கே அலைஞ்சிட்ருக்குறானுங்க. எப்படி இவனுக்கு வந்து இங்கே இந்துத்துவவாதிகள் வந்து அகண்டு பாரதம்னு நாங்கள் உருவாக்க போகிறோன்னு கிறுக்குத்தனம் வளரிட்டு இருக்கானுங்களோ, அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நாங்கள் ஒரு முஸ்லீம் இராணுவம் ஒன்று உண்டாக்க போகிறோம் அப்படின்னு அங்கே ஒரு குரூப்பு சுற்றிட்டு இருக்கானுங்க. இப்போ அவனுங்களுக்குலாம் தெரியல, அவன் நாட்டிலேயே வந்து ஒரு இஸ்லாத்தை ஒழுங்காக ஃபாலோ பண்ண முடியல. தனி நாடு வேணும்னு கேட்டுட்டு ஓடினானுங்கள்ல, அங்கே போய் பாருங்கள் அந்த இளைஞர்கள்லாம் எவ்வளோ சீரழிஞ்சு போய் நிற்கிறானுங்கண்டு. அது காரணம் வந்து ஒழுங்கான இராணுவம் கிடையாது, ஒழுங்கான ஆட்சி அமைப்பு கிடையாது, எல்லாம் தடி எடுத்தவனா தண்டல்காரன், அந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சு பாகிஸ்தான். இப்போ அதே நிலைமைக்கு தான் நம்ம மோடி நம்ம இந்தியாவை கொண்டு போயிட்டுருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு பாடம், பாகிஸ்தானை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மதவாதத்தின் பக்கம் சென்றால் அது வந்து எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் ஒரு உதாரணம். இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இத்தனை வருஷம் 50-60 வருஷம் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்து முஸ்லீம்கள் எந்த ஒரு பிரச்சனை, எங்கேயாவது ஒரு இடத்துல கலவரங்கள் நடக்கும், அது அதோடு முடிஞ்சிடும். ஆனால் கலவரத்தையே வாழ்க்கையாக வச்சு அவர்களுடைய மோடியும் அமித்ஷாவும் தங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு வழியாக ஏற்படுத்தி ஆர்எஸ்எஸை வளர்த்து விட்டு இன்றைக்கி மக்கள் மனதில் நஞ்சை விதைச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி போதை மருந்து கலாச்சாரத்துக்கு எல்லாம் ஆளாகி அந்த இந்து இளைஞர்கள்லாம் போதை மருந்தை போட்டுக்கிட்டு காசிலையும் எல்லா இடங்கள்லையும் புனித தலங்கள்லாம்
போதையை ஏற்றிக்கிட்டு கஞ்சா மயக்கத்திலே அரை மயக்கத்திலே இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. சன் டிவியில் கூட அதை கூட நேரடியாக கூட எடுத்து ஒளிபரப்புனாங்க. இது மாதிரி கஞ்சா ஏரியா, அந்த காசி ஏரியா ஃபுல்லாகவே கஞ்சா நெடி மூக்கு தொலைக்குதான். அங்கே ஒரு அம்மா கூட ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்களாம் வீணாக போயிடுவாங்கன்னு பயப்படுவாங்க. इस वीडियो को सदका जारिया समझ के लाजमी आपने शेयर करना है। மாநிலத்தில் इस वक्त कराची शहर में मंशियात इस तरह से बिक रहा है जैसे सब्जी के ठेले पे सब्जी बिकती है। कौन रोकेगा? किसमें है इतनी हिम्मत, किसमें है ये जुर्रत कि वो कराची के नौजवान को बर्बाद होने से रोक सकता है? हजारों नौजवान इस नशे की लत में आइस, क्रिस्टल, हेरोइन, चरस इतने आसानी से मिल रहे हैं कि आप अंदाजा नहीं कर सकते। नौजवान लड़कियां, पढ़ी लिखी कॉलेजेस की, यूनिवर्सिटी की लड़कियां जो है वो इस नशे में मुब्तला हो गई हैं। है किसी में हिम्मत? कोई है जिम्मेदार? इस शहर का कोई वली वारिस है? ये मंशियात कराची में तो नहीं पैदा होता। मेरा पहला सवाल है, यहाँ तो नहीं पैदा होता, ये तो कहीं और से आता है ना। जहाँ से आता है वहाँ पर जो हाकिम बैठे हुए, जो जिम्मेदार लोग बैठे हुए, उनकी जिम्मेदारी नहीं है इस चीजों को रोकना। कौन रोकेगा? इस नशे की आदत में मुब्तला हो चुके हैं और हजारों घर बर्बाद हो चुके हैं। ये दहशतगर्दी से बड़ा मसला है। दहशतगर्दी में तो एक बंदा मर जाता है ना, इसमें आप यकीन करें इस मंशियात की वजह से एक बंदा नहीं, पूरा खानदान मर रहा है उनका। वो चोरी कर रहे हैं, वो लोग जब उनको पैसा नहीं मिल रहा वो कत्ल कर रहे हैं, वो 10 तरह की वारदात और कर रहे हैं इस एक नशे को पूरा करने के लिए। और पढ़ा लिखा नौजवान तबका, आप यकीन करें लड़कियां, पढ़ी लिखी लड़कियां इस आइस के नशे में मुब्तला हो गई हैं और कोई पूछने वाला नहीं है। खुदा की कसम मैं आपको बता रहा हूं कि अगर हमने इस पर आवाज नहीं उठाई तो शायद कल आपके घर का बच्चा भी इस नशे में मुब्तला हो जाएगा। इतने आसानी से मंशियात मिल रही है और हर इलाके में मंशियात खुलेआम बिक रहा है और करोड़ों रुपए की आमदनी है, करोड़ों रुपए का सेल हो रहा है। कौन करवा रहा है यार? कौन लोग है इसमें मुलव्विस? कौन ऐसे हाथ है जो ये सारा काम हो रहा है और उसको रुकने नहीं दिया जा रहा है? प्लीज सदका जारिया समझ के इस वीडियो शेयर करें। अगर आप अपने बच्चे को बचाना चाहते हैं तो इस वीडियो को लाजमी शेयर करें। बहुत बहुत शुक्रिया।